செலக்டிங்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். வாங்க சீரிஸ் கேட்கலாம். இன்னைக்கு நம்ம வேத ஸ்டார்லேண்ட்ங்கிற கொரியன் டிராமாவோட 3rd வீடியோ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற எல்லா செலக்டிங்ஸும் இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வந்து பாருங்க செலக்டிங்ஸ். அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போலாம். லாஸ்ட் வீடியோட எண்டிங்ல நம்ம ஹீரோவோட கையில இருக்கிற கால்ல இருக்கிற டிவைஸ்ல இருந்து புகையா வருது. நம்ம ஹீரோவோட ட்ரெஸ் எரிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவும் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட்டும் நம்ம ஹீரோவை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ ஏஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. நம்ம ஹீரோயினி போலீஸை கூட்டிட்டு வந்து பாக்குறா. அங்க நம்ம ஹீரோ இருக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு பதிலா அடி வாங்கினவங்க மட்டும் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோனிக்கு சம பயமாயிருது. எங்க நம்ம ஹீரோ காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போகிறா. நம்ம ஹீரோக்கும் கால் பண்றா, டெக்ஸ்ட் பண்றா. ஆனா ஒரு ரிப்ளையும் இல்ல. நம்ம ஹீரோயினி டேரக்டா நம்ம ஹீரோட வீட்டுக்கே போய் பாக்குறா. அங்கேயுமே இல்லையா. அவ செம்மையா பயந்து போறா. இந்த சைடுல செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட் நம்ம ஹீரோவை வந்து ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறாரு. அந்த டாக்டர் நம்ம ஹீரோ பார்த்தது செம்ம ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹெட்டும் நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்க்கு வருவாங்க. அப்ப நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட் வந்து நம்ம ஹெட் கிட்ட கேட்டு இருப்பாங்க. அவனோட டிவைஸ் எப்படிப்பட்டது, அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி மேல கேள்வியா கேட்டு இருப்பாரு. அப்ப ஆனா நம்ம ஹெட் வந்து சொல்லவே மாட்டாங்க. அப்ப அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறதுனால அவங்க லைட்டா தான் சொல்லுவாங்க. அவன் ஒரு நார்மலான லைஃப் வாழணும்னு நினைக்கிறான், அவனை வாழ விடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க பேசுறது எல்லாத்தையுமே வெளியில இருந்து நம்ம பிளானிங் அண்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்டோட ஹெட் கேட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயினி வேகமா ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவை பார்க்கலான்னு பாப்பா. அங்கேயுமே நம்ம ஹீரோ இருக்க மாட்டாரா. நம்ம ஹீரோயினி ரொம்பவே கவலைப்பட்டு இருப்பா. அப்பதான் நம்ம சீஃப் வந்து சொல்லுவாங்க, நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால 1 வீக்கு வர மாட்டாரு, அவரோட வேலையெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் கிட்ட சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையில இருப்பா. அப்பதான் நம்ம பிளானிங் அண்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்டோட ஹெட் வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட கேட்டு இருப்பான், ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. ஆனா நம்ம ஹீரோயினிக்குமே தெரியாதா, எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா சொல்லிட்டு இருப்பா. நம்ம எஞ்சி வந்து நம்ம லீ கிட்ட சொல்லிடுவா, எனக்கு உங்க கூட ஒர்க் பண்றதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால என்னை வேற டீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுவாளா. நம்ம லீக்கு வந்து ரொம்பவே கவலையா போயிடணும், எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாரு. நம்ம ஹீரோ ரொம்பவே லேட்டா தான் கண்மளிப்பாரு. நம்ம டாக்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுவாங்க, இனிமேல் இந்த டிவைஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காத, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறமா தான் நீ யூஸ் பண்ண முடியும், இல்லனா உனக்கே இது ஆபத்தா போயிட்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதனால நம்ம ஹீரோவை வீல் சேர்ல இருக்க சொல்லிடுவாரு. நம்ம ஹீரோக்கு அந்த வீல் சேரை பார்க்க சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஹீரோவை போன் கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. நம்ம சீஃப் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் நீ ஏர்போர்ட்ல வேலை செய்யறது எனக்கு என்னமோ நல்லதா படல, நீ வந்து வேலையை விட்டு நின்னுரு. உன்னை பத்தி அந்த பிளானிங் அண்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்டோட ஹெட் ரொம்பவே தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கான். அதே நேரத்தில் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட்டும் ரொம்பவே ஆர்வமா இருக்காரு, அதனால நீ வேலையை விட்டு நின்னுரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ சொல்றாரு, இல்ல நான் இன்னும் ஒரு 1 மந்த் மட்டும் வேலை பார்க்குறேன் ஏர்போர்ட்ல, அதுக்கப்புறமா நான் வேலையை விட்டு நின்னுறேன். நான் அந்த 1 மந்த் மட்டும் நார்மலான ஒரு எம்ப்ளாயியா இருக்கேன், நான் ஒரு நார்மலான பர்சனா அங்க ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நம்ம ஹெட்டும் சரி பரவாயில்ல அங்க ஒர்க் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம டாக்டர் தான் நம்ம ஹீரோ ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து எந்த ஒரு எலக்ட்ரிக் டிவைஸையும் தொடர்றதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. அவர் பார்த்தா வீல் சேர்லயே இருக்காரு. நம்ம ஹீரோக்கு அந்த வீல் சேர்ல இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயினியும் மெசேஜ் பண்ணியிருப்பாளா. நம்ம ஹீரோயினியோட மெசேஜை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினியை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வேகமா அவரோட கையில போடுற டிவைஸ் காலில் போடுற டிவைஸ் எல்லாம் போட்டுட்டு கார் எடுத்துட்டும் கிளம்பிடுவாரு. நம்ம டாக்டர் வந்து நம்ம ஹீரோட ரூம்க்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ இருக்க மாட்டாரா. உடனே நம்ம ஹெட்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாரு, அவன் வந்து ஏர்போர்ட்க்கு நான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன், அவனை கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க, அவன் இந்த நேரத்துல வெளியில போறது நல்லதே இல்லை, அதுவும் அவனோட டிவைஸ் எல்லாம் போட்டு போயிருக்கான், அது ரொம்பவே ஆபத்து, அவன் கண்டிப்பா வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹெட்டும் ரொம்பவே தீவிரமா நம்ம ஹீரோவை தேடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனிக்கும் இந்த தகவல் சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோனி நம்ம ஹீரோவை ரொம்பவே தீவிரமா தேடிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ஏர்போர்ட்ல தான் இருப்பாரு. நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட் தனியா கூட்டிட்டு போயிட்டு பேசுவாரு. சிசிடிவி கேமரா இல்லாத ரூமா பார்த்து பேசுவாரு. என்னோட கையில காலில் இருக்கிற டிவைஸ்னா இதுதான் சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையுமே காமிச்சிருவாரு. நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட் கேட்பாரு, இந்த டிவைஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்வாரு, இந்த டிவைஸ் போட்டா என்னால வந்து ஒரு ஆளையே தூக்க முடியும், ஒரு காரை அப்படி நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்வாரு. உடனே நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட் கேட்பாரு, இந்த டிவைஸ் வந்து உன்னோட கண்ட்ரோல் விட்டு என்னைக்காச்சும் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்வாரு, இல்ல இந்த டிவைஸ் என்னோட கண்ட்ரோல் விட்டு போனதே இல்லை அப்படின்னு சொல்வாரு. ஆனா நம்ம ஹீரோட டிவைஸ் அப்பப்ப அவரோட கண்ட்ரோல்ல இருந்து போயிருக்கும். அதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே நினைச்சுக்கிட்டே அவர்கிட்ட சொல்வாரு, இல்ல இந்த டிவைஸ் என்னோட கண்ட்ரோல்ல தான் எப்பயுமே இருந்திருக்கு, இந்த டிவைஸால யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, இந்த டிவைஸ் போட்டாதான் என்னால கை கால்லாம் அசைக்க முடியும், இல்லைன்னா என்னால அசைக்கவே முடியாது, நான் வீல் சேர்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்வாரு, நான் இன்னும் 1 மந்த் மட்டும் இங்க ஏர்போர்ட்ல வேலை பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறமா நான் இங்க வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. உடனே நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட் கேட்பாரு, அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே நம்ம ஹீரோ சொல்வாரு, வேலையை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட்டும் ஓகேன்னு சொல்லிடுவாரு. இந்த சைட்ல நம்ம ஹீரோவை தேடிட்டு வருவாளா. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஃபிளைட்ல எல்லாம் லேண்ட் ஆகுறத பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோனி சமயம் பதறி போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ சொல்வாரு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப நம்ம ஹீரோனி மனசுக்குள்ளாரே நினைச்சுப்பா, இவரை பத்தி எனக்கு வந்து முழுசா எதுவுமே தெரியாது, இவருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ஆனா அவர் சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும், இப்ப அவர் கூப்பிடுறாரு நான் கண்டிப்பா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஓகே சொல்லிடுவார். நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவா. நம்ம ஹீரோவை தேடி நம்ம டாக்டரும் ஏர்போர்ட்டுக்கே வந்திருப்பாரு. நம்ம டாக்டர் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி சாமியா திட்டுவாரு. நம்ம ஹெட்டுமே நம்ம ஹீரோவை சாமியா திட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு டாக்டர். நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட் நம்ம ஹெட் கிட்ட கேட்டு இருக்காரு, ஹீரோவை பத்தி உனக்கு எந்த அளவுக்கு தெரியும், எதுக்கு அவனுக்கு நீ இவ்வளோ ஹெல்ப் பண்ற,
அவன் யாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்பதான் நம்ம ஹெட் சொல்றாங்க, அவன் என் தம்பி, என் கூட பிறந்த தம்பி. அவனால ஒரு நார்மலான லைஃபை வாழவே முடியாது. எல்லாரும் அவனை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அவனை வந்து பாவமா பார்ப்பாங்க சில பேர். அவன் ஒரு நார்மலான லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டான். இந்த 12 வருஷத்துல அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியுமா? அவன் கூடயே இருந்து நான் பார்த்தவ, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் ஆசைப்பட்டது எல்லாமே ஒரு நார்மலான லைஃப் தான், அது கூட என்னால கொடுக்க முடியாது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சொல்லிட்டு போறாங்களா. நம்ம பிளானிங் அண்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்டோட ஹெட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட கேட்டு இருக்காரு, ஹீரோ பத்தி எக்ஸாமின் பண்ணிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொன்னேனே, சப்மிட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட சப்மிட் பண்ணிட்டேனே, அவரால் நம்ம ஏர்போர்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நீங்க ஒன்றும் கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே பிளானிங் அண்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட் நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்டே சண்டைக்கு வராரு. நீங்க எப்படி இப்படி சொல்லலாம்? அவனால அந்த டிவைஸ் இல்லைன்னா நடக்கவே முடியாது, கை கால்லாம் அசைக்கவே முடியாது, நீங்க எப்படி இப்படி சப்மிட் பண்ணலாம்? அவனை ஒழுங்கா தரவா செக் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செமையா சண்டைக்கு வருவாரா. உடனே நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட் சொல்வாரு, என்னோட ஒர்க் மேலே நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அவர்கிட்ட சண்டைக்கு போவார். அதுக்கப்புறமா தான் நம்ம பிளானிங் அண்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட் விடுவாரு. நம்ம ஹீரோ செம்மையா டிப் டாப்பா அரெஸ்ட் பண்ணிட்டு வெளியில வருவாரா. நம்ம டாக்டர் வந்து நம்ம ஹீரோ திட்டுறாரு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு இப்ப டேட்டிங் முக்கியமா இல்லைன்னா உன் கை கால் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. உடனே நம்ம ஹீரோ எனக்கு டேட்டிங் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் படம் கிளம்பி போறாரு. வெளியில பார்த்தா நம்ம ஹீரோனியை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் அங்க பாக்குறானா, என்னது இவங்க 2 பேரோட வீடும் பக்கத்துல இருக்கான்னு சொல்லிட்டு அவன் செம ஷாக்கிங் ஆகுறான். நம்ம ஹீரோ வந்து கார் பார்க்கிங் போறாரு. அப்ப நம்ம ஹீரோட கை சைலண்ட்ல இருந்து போயிடுது. நம்ம ஹீரோ செம்ம ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட கை அப்படியே நார்மலா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரு. ஆனா அப்ப நம்ம ஹீரோட கை மேக்னெட் மாதிரி எல்லா திங்ஸும் ஒட்ட ஆரம்பிச்சிருது, இன்க்ளூடிங் கார் கூட ஒட்டிக்குது. நம்ம ஹீரோ வந்து கார்ல இருந்து கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு கார்ல இருந்து கை எடுத்துடுறாரு. அதுல கிளாஸ் எல்லாமே உடஞ்சு போயிடுது. இந்த சவுண்டை கேட்டு நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு வந்து பாக்குறான். கார் கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அவன் செம ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு இருக்காரு. அவன் ஆனா எப்படியோ பாத்துறான். அதுக்கப்புறமா அவன் தான் போயிட்டு நம்ம ஹீரோவை வீட்லயே போயிட்டு விடுறான். வீட்டுல வந்து நம்ம ஹீரோட வீல் சேர் இருக்கிறதையும் பாத்துறான். நம்ம டாக்டர் வந்து நம்ம ஹீரோ செம்மையா திட்டுறாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, நான் அப்பயே சொன்னால இந்த டிவைஸை யூஸ் பண்ணாத இப்போதைக்குன்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தியா எப்படி இருக்குன்னு பாரு, உன் கை எவ்வளவு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு பாரு, இனிமேல் இந்த டிவைஸை யூஸ் பண்ணாத, இந்த டிவைஸை நான் சரி பண்ற வரைக்கும், இந்த டிவைஸை சரி பண்றதுக்கு 1 மாசம் ஆகலாம், இல்லைன்னா 1 வருஷம் கூட ஆகலாம், அது வரைக்கும் இந்த டிவைஸை நீ யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ அப்பயுமே சொல்றாரு, ஆனா நான் 1 மாசம் மட்டும் ஏர்போர்ட்டுக்கு வேலைக்கு போகணுமே, நான் ஒரு நார்மலான லைஃப் வாழணுமே அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம டாக்டர் செமையா திட்டி விடுறாரு, உனக்கு 1 மாசம் முக்கியமா இல்லைன்னா உன் கை கால் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டுறாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த 1 மாசம் தான் என் வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன், இந்த 1 மாசத்துல இருக்கிற மெமரிஸ்னா என் வாழ்நாள் பொக்கிஷமா நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனிக்கு மெசேஜ் பண்ணிடுறாரு, என்னால இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம எஞ்சி வந்து செமையா சாங் கேட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காளா. அந்த சவுண்ட்ல நம்ம ஹீரோனி எஞ்சிடா. அப்பதான் நம்ம எஞ்சி சொல்றா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து உனக்காக கேக்கும் பொக்கையும் கொடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்றாள். உடனே நம்ம ஹீரோனி ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா, என்னது ஹீரோவா? அன்னைக்கு நான் வந்து நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே சொல்ல, ஆனா நீ வந்து என்ன சண்டை போட்ட, ஆனா நீ இப்ப அவரையா லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறாளா. உடனே நம்ம ஹீரோனி செமையா அவள்கிட்ட சமாளிக்கிறா, நீங்க தானே சொன்னீங்க என்னோட பர்சனல் விஷயத்தை கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, இப்ப நீங்களே கேட்கறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செமையா சமாளிச்சிடுறா. எஞ்சி சொல்றா, ஆமால நான் தானே சொன்னேன், ஆமா நான் கேட்க கூடாதுதான், சரி உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம கூட ட்ரிங்க்ஸ் பண்ணால அவன் கொடுத்துட்டு போனா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றான். நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு கால் பண்ணி செமையா திட்டிட்டு இருக்கா, டே கேக் வாங்கிட்டு வந்தா சரி, அதை ஜாலியா சாப்பிடலாம், எதுக்குடா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த, ஃப்ளவர்ஸ் சாப்பிட முடியுமா என்ன, எதுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர, நாளை பின்ன வீட்டு பக்கம் வரும்போது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராத, ஜாலியா சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் பொருளா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ரெகுலரா ஏர்போர்ட் கிளம்புற மாதிரி கிளம்புறாரு. அப்ப நம்ம டாக்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு டிவைஸை கொடுத்தது சொல்றாரு, உன்னோட கை எப்பெல்லாம் செயல இருந்து போகுதோ இல்லைன்னா உன்னோட கை வந்து உன்னோட கண்ட்ரோல விட்டு போய் மேக்னெட் மாதிரி ஒட்டுதோ அப்ப இந்த டிவைஸ் யூஸ் பண்ணு, அப்ப இந்த டிவைஸ் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆயிடும், உன்னோட கையில இருக்கிற டிவைஸும் உன்னோட காலில் இருக்கிற டிவைஸும், அதனால உன்னால நடக்க முடியாது, கை கால்லாம் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்வார். நம்ம ஹீரோக்கு இதை கேட்ட உடனே ரொம்பவே கஷ்டமாயிடும். நம்ம ஹீரோனி ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்ப நிறைய கேர்ள்ஸ் வந்து நம்ம ஹீரோனியை செம்மையா ரேக் பண்ணிருக்காங்க, கிண்டல் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோனியோட அப்பா அம்மா வச்சு நம்ம ஹீரோனி அப்பெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுனா இருந்திருப்பா. நம்ம ஹீரோனியை ரேக் பண்ண ஒரு பொண்ணு வந்து இப்ப செம்ம ஜாலியா பேசுறா, என்ன ஞாபகம் இருக்கா, நீயும் நானும் ஸ்கூல் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு ஞாபகம் இருக்கா, அப்படியெல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனிக்கு அவளை பார்க்க செம்ம கடுப்பா இருக்கு, அதே நேரத்துல கோவம் வருது. ஆனா அவளை பார்க்க அவளோட பாஸ்ட் எல்லாம் வந்து அவளுக்கு பயமாவும் இருக்கு. நம்ம ஹீரோனி செம்மையா பயப்படுறா அவளை பார்த்து. அவ ஒரு ஏஜென்சியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அவ ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோனி அவள்கிட்ட போயிட்டு சொல்லிடுறா, நீ இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டக்கூடாது, உடனே எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா பேசிட்டு வந்துடுறா. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. நம்ம ஹீரோனி கூட அப்படி ஜாலியா பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோக்கும் கால் வருது, அதே நேரத்துல நம்ம ஹீரோனிக்கும் கால் வருது. நம்ம ஹீரோனிக்கு யார் கால் பண்றான்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோனி கூட பேசினால அந்த பொண்ணு நம்ம ஹீரோனிக்கு கால் பண்றா. செம்மையா நம்ம ஹீரோனியா மிரட்டுறா, என்ன உன் கூட போறது உன்னோட பாய் ஃப்ரெண்டா என்ன, ஜாலியா இருக்க போல இருக்கு, அவனுக்கு உன்னோட பாஸ்ட்
ரகசியத்தை பத்தி தான் எதுவுமே தெரியாது போல இருக்கு, இங்க இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது போல இருக்கு, நான் சொன்னா நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படியெல்லாம் சொல்லி செம்மையா மிரட்டுறா. நம்ம ஹீரோனிக்கு அப்படியே செம்ம பயமாயிருது. ஆல்ரெடி பயந்து போய் தான் இருக்கா, இவ இப்படி வேற பேசுறாலாம், செம்மையா பயந்துடுறா. இந்த சைடுல நம்ம ஹீரோவுக்கு யார் கால் பண்ணிருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணியிருக்கான். அவன் வந்து நம்ம ஹீரோவை தனியா மீட் பண்ணி பேசணும்னு சொல்றான். அதனால நம்ம ஹீரோவும் அவனை மீட் பண்றதுக்காக போறாரு. அவன்கிட்ட தேங்க்யூ சொல்றாரு, நேற்று அவன் ஹெல்ப் பண்ணால அதனால. அப்ப ஃப்ரெண்டு சொல்றான், உங்கள்கிட்ட ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஒன்னு நீங்களா போயிட்டு அவள்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடுங்க, உங்களோட ரகசியத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுங்க, இல்லைன்னா நான் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நம்ம ஹீரோனி மேல இருக்கிற அக்கறையில தான் அவன் அந்த மாதிரி சொல்லிட்டு போவான். நம்ம ஹீரோ எப்படி அவள்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி சொல்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த சைட்ல நம்ம ஹீரோனியும் அந்த பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஒரு ஏஜென்சில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பா. அந்த பொண்ணுக்கு வந்து 4 ஃபாஸ்டாக் பாசஸ் வேணுமா, அதனால நம்ம ஹீரோனி கிட்ட வந்து செம்மையா மிரட்டிட்டு இருப்பா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோனி இப்படி மிரட்டுறது எல்லாத்தையுமே நம்ம ஹெட்டும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோனி வந்து எப்படி அந்த ஃபாஸ்டாக் பாசஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அந்த ஃபாஸ்டாக் பாசஸோட அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தா நம்ம பிளானிங் அண்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்டோட ஹெட். அவர் அலோ பண்ணாதான் ஃபாஸ்டாக் பாசஸே கிடைக்குமா. நம்ம ஹீரோனி அவர்கிட்ட போயிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டுனா பாப்பா, ஆனா கேட்காம வந்துருவாள். அவர் வந்து அதை நோட் பண்ணுவார். அவர் வந்து நம்ம ஹீரோனி கிட்ட கேட்பாரு, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப நம்ம ஹீரோனி அவர்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டுனா வருவா. ஆனா நம்ம ஹீரோனி வேணான்னு சொல்லிட்டு விட்டுருவா. அப்ப அவர் சொல்வாரு, கிவ் அண்ட் டேக் பாலிசி வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், நான் வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்டேன்ல அதுக்கு நீ ஹெல்ப் பண்ண, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்வாரு. இவர் என்ன நம்ம ஹீரோனி கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. நம்ம ஹீரோவை பத்தி ரகசியம் தான் நம்ம ஹீரோனி கிட்ட கேட்டு இருப்பாரு. அவனை பத்தி ஏதாச்சும் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோனி அவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்வாள. அப்பதான் அவரே சொல்வாரு, அவனும் நானும் ஒரு காலத்துல அண்ணன்மையா தான் இருந்தோம், இப்ப கூட அவனை பத்தி எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறேன்னா அவனோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்துட்டு கேட்கிறேன் அப்படின்னு சொல்வாரு. நம்ம ஹீரோனிக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரியும். அவ செம ஷாக்காவால. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் வருவாரா. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனி கிட்ட கேட்டு இருப்பாரு, இவன் என்ன என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறானா, வந்துட்டு கேட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப பிளானிங் அண்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்டோட ஹெட்டே சொல்வாரு, நானும் அதை தான் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன் உன் கைக்குள்ளார இருக்கிற ரகசியத்தை பத்தி, ஆனா இவளுக்கு எதுவுமே தெரியல, நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பியா இருந்தது கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்துல அவனும் பேசுவான். நம்ம ஹீரோவும் செமையாக பேசிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோட கையில வந்து எல்லா ஸ்போனு எல்லாமே நம்ம ஹீரோட கையில வந்து ஒட்டிக்கும். அங்க இருக்கிற சேர் கூட அசையும். நம்ம பிளானிங் அண்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்டோட ஹெட்டும் நம்ம ஹீரோனையும் செம்மையா ஷாக் ஆவாங்க. நம்ம ஹீரோ உடனே அந்த ரூமை விட்டு வந்துருவாரு, தனியா ஒரு ரூமுக்கு போயிடுவாரு. நம்ம ஹீரோனி நம்ம ஹீரோவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. நம்ம ஹீரோக்கு வாக்கி டாக்கில எல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு பாப்பா, ஆனா ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. இந்த சைட்ல அந்த பொண்ணோட தொல்லை வேறையா நம்ம ஹீரோனி ரொம்பவே கவலையில வெயிட் பண்ணிட்டு இருப்பா நம்ம ஹீரோக்காக. அப்ப நம்ம ஹெட் வந்து நம்ம ஹீரோனிட்ட 4 ஃபாஸ்டாக் பாசஸ் கொடுத்துட்டு சொல்லுவாங்க, உனக்கு 4 ஃபாஸ்டாக் பாசஸ் வேணும்னாலும் சரி 40 வேணும்னாலும் சரி என்கிட்ட வந்து கேளு, நான் உன்கிட்ட கொடுத்துருவேன், ஆனா உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோனி நேரா அந்த பொண்ணு போயிட்டு மீட் பண்ணுவா. உனக்கு இந்த ஃபாஸ்டாக் பாசஸ் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாமா, ஆனா எனக்கு அடுத்த வாரம் தான் வேணும், இவ்வளவு சீக்கிரமா ரெடி பண்ணிட்டே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படியெல்லாம் குழஞ்சு பேசுவாளா. உடனே நம்ம ஹீரோனி அந்த ஃபாஸ்டாக் பாசஸ் அப்படி கிழிச்சு அவன் மூஞ்சி வேலை விட்டு எரிஞ்சிட்டு பேசுவா. எப்படி இப்படி கூச்சமே இல்லாம என்கிட்ட வந்து பேசுற, நீ ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு ஞாபகம் இருக்கா உனக்கு, அப்ப எவ்வளவு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா, அப்ப நான் செத்து போயிடலாம் கூட நினைச்சேன், ஒவ்வொரு நாளும் அவ்வளவு பண்ணிருக்கீங்க எனக்கு, ஆனா எப்படி இப்படி கூச்சமே இல்லாம என்கிட்ட வந்து பேசுற, அதுவும் எவ்வளவு ஜாலியா பேசின, ஆனா அதுக்கப்புறமா என்னை வந்து மிரட்டின, இதுக்கப்புறமா என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத, உன்னைய நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா மிரட்டி விட்டு போயிடுவா நம்ம ஹீரோயினி. ஒரு திருடன் வந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டு இருப்பான். அதை நம்ம எஞ்சு லீவும் பார்த்துருவாங்க. உடனே அவனை போயிட்டு பிடிக்கலான்னு பார்ப்பாங்க. அப்ப நம்ம எஞ்சுக்கு செம்மையா அடி விழுகும். அப்ப நம்ம லீயோட வாக்கி டாக்கி அங்க மிஸ் ஆயிடும். அந்த வாக்கி டாக்கியை நம்ம அப்பா எடுத்து வச்சுப்பாரு. நம்ம எஞ்சுக்கும் லீக்கும் அந்த வாக்கி டாக்கி மிஸ் ஆனதே தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும் அந்த வாக்கி டாக்கி மிஸ் ஆனது. நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட் நம்ம லீயை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருப்பாரு. ஏன் இந்த மாதிரி ஒரு பொறுப்பே இல்லாம நடந்துட்டு இருக்கு அப்படியெல்லாம் பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறமா நீயும் எஞ்சும் ஒன்னாவே ஒர்க் பண்ணுங்க, ஒரே வாக்கி டாக்கியை யூஸ் பண்ணுங்க, அந்த வாக்கி டாக்கி கிடைக்கிற வரைக்கும் யார் கையில மாட்டுச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு செம்மையா திட்டிட்டுனா இருப்பாரு. நம்ம எஞ்சியோட வாக்கி டாக்கில இருந்து நம்ம லீயோட வாக்கி டாக்கிக்கு பேசுவாங்க. நாங்க பேசுறது கேக்குதான்னு சொல்லிட்டு 2 பேருமே கேட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம அப்பா செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம லீய முட்டி போட சொல்வாரு, ஏஞ்சிக்கு சொல்வாரு, அவரோட வாக்கி டாக்கி அப்பதான் கிடைக்கும் தான் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஏஞ்சி வந்து அவரை பார்த்துருவா. உடனே அவரை போயிட்டு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போவா. அதுக்குள்ளார அப்பா எஸ்கேப் ஆகி போயிடுவாரு. நம்ம லீயோட வாக்கி டாக்கியை நம்ம எஞ்சி ரொம்பவே தேடிட்டு இருப்பா. எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டுனா இருப்பா. அந்த வயசானவரை பாத்தீங்களான்னு சொல்லிட்டுனா கேட்டு இருப்பா. அப்ப நம்ம லீ வந்து சொல்வாரு, எனக்காக இந்த மாதிரி தேடணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியம் இல்லை, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுவார். அதுக்கப்புறமா நம்ம எஞ்சுக்கு வந்து அடிபச்சுல, அதனால அவளுக்கு வந்து எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவாரு. அவருக்கு லைட்டா பாசம் இருக்குதான், ஆனா வெளியில காமிச்சிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா பாசம் காமிச்சா நம்ம எஞ்சு தான் திட்டால. அதனால நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயினி ஒன்னா வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயினி எப்பயுமே நார்மலா பேசுற மாதிரியே பேசுறா. நீங்க லாஸ்ட் டைம் என்ன டேட்டிங் கூப்பிட்டீங்க, ஆனா வரவே இல்லை, எப்ப போலாம் இதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கேட்டு இருப்பா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட கேட்டு இருப்பாரு, என்னை பாக்குறதுக்கு உனக்கு டிஃப்ரெண்டா தோணவே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கிட்ட கேட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்வாரு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் பயமாவே இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினி எப்பெல்லாம் பக்கத்துல இருக்காலும் அப்பதான் நம்ம ஹீரோட கை வந்து அவரோட கண்ட்ரோல்ல விட்டே போகுது, அவரோட ஹார்ட் பீட்டும் ரைஸ் ஆகுது. அதனால
இருக்கிறதுனால நம்ம ஹீரோனி கிட்ட இப்படி சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு தெரியல இதெல்லாம் நம்ம ஹீரோனி பக்கத்துல இருக்கிறதுனால தான் நடக்குதான்னு சொல்லிட்டும் தெரியல நம்ம ஹீரோக்கு. நேற்று நம்ம ஹீரோட கையில அந்த ஸ்பூன் எல்லாம் ஒத்துச்சுல, உடனே அந்த பிளானிங் அண்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்டோட ஹெட் வந்து நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட் போட்டு செம்மையா திட்டிட்டு இருக்கான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா நீங்க எக்ஸாமின் பண்ணீங்களா இல்லையா? அவனோட கையில வந்து ஸ்பூன் எல்லாம் ஒட்டுனுச்சு. அவன் எப்படி ஒரு நார்மலான பர்சனா இருக்கான்? கண்டிப்பா அவன் ஒரு நார்மலான பர்சன் இல்ல. நேற்று நடந்த மாதிரி அவனோட கையில வந்து காஸ்ட்லியான மிஷின்ஸ்னா ஒட்டுனுச்சுன்னா என்ன ஆகுறது? ஏர்போர்ட் செக்யூரிட்டிக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டி விட்டுருவான். உடனே நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெடும் இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஹெட் கிட்ட சொல்லுவாங்க. நம்ம ஹெட் வந்து நம்ம ஹீரோவை கூட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹெட் கிட்டையும் சொல்றாரு, செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட் கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு, இப்பெல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நேரத்தில் நம்ம பிளானிங் அண்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்டோட ஹெட்டும் வந்துடுறாரா. செம்மையா நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி வந்து டீரோல இருக்கிற காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்லாம் நடந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, நீ ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பிடிச்சி திட்டிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் செம்மையா கோவப்பட்டு செம்மையா திட்டிட்டு இருப்பாரு. இந்த சைடில் நம்ம ஹீரோனி பிளானிங் அண்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்டோட ஹெட்டோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பா, அவரோட ஹார்ட் வந்து பிரேக் ஆயிருக்கு போல இருக்கு, அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாள். அப்ப நம்ம அப்பா கேட்பாரு, நீ அவனை லவ் பண்றியா, அவனோட ஃபீலிங்ஸ் அவன்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. உடனே நம்ம ஹீரோனி, நான் லவ் பண்றேன் தான், ஆனா இன்னும் அவர்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவா. உடனே நம்ம அப்பா சொல்வாரு, போயிட்டு ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே நம்ம ஹீரோனிட்ட வந்து வால்நட்டை உடச்சு கொடுப்பாரு. எதை வச்சு உடைப்பாருன்னு பார்த்தா நம்ம லீயோட வாக்கி டாக்கியை வச்சு உடச்சு கொடுப்பாரு. நம்ம ஹீரோனிக்கு செம ஷாக்கா இருக்கும். இந்த வாக்கி டாக்கி உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு, இது ஏர்போர்ட்டோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்லிட்டு இருப்பாளா. அப்பதான் நம்ம ஹீரோனிக்கு தெரியும் இது வந்து நம்ம லீயோட வாக்கி டாக்கின்னு சொல்லிட்டு உடனே அவர்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போவா. ஆனா நம்ம அப்பா, நானும் வருவேன் உன் கூட, அப்பதானே எனக்கு நூடுல்ஸ்லாம் வாங்கி தருவாங்க, இல்லைன்னா எனக்கு ரிவார்டாச்சும் கொடுப்பாங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவரும் கூட போவார். அப்ப நம்ம ஹீரோனி வந்து லீ இருக்காரான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக உள்ளார போயிடுவா. கரெக்டா அப்ப நம்ம ஹீரோவும் பிளானிங் அண்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் சண்டை போட்டு இருக்கிறது நம்ம அப்பாவும் பார்த்துருவாரு. நம்ம பிளானிங் அண்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட் வந்து சண்டை போட்டு வெளியில வரும்போது அவங்க அப்பாவை பார்ப்பாரு. ஆனா யாருன்னே தெரியாத மாதிரியே போயிடுவாரு. நம்ம ஹீரோ வந்து நம்ம அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோனி நம்ம அப்பாவுக்கு வந்து நூடுல்ஸ்னா வாங்கி கொடுத்து அவ கிளம்பிடுவா, அவளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம அப்பா வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு, நீ என்ன அவளை லவ் பண்றியா, உடனே அவள்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோனி லீ கிட்ட வாக்கி டாக்கி கொடுக்குறா. ஆனா நம்ம லீ வந்து நம்ம எஞ்சு கிட்ட வாக்கி டாக்கி கொடுக்க சொல்லிடுறாரு. ஏன்னா நம்ம எஞ்சு தானே இத்தனை நாள கஷ்டப்பட்டு வாக்கி டாக்கி தேடிட்டு இருந்தா, அதனால நம்ம ஹீரோனி எஞ்சு கிட்ட வாக்கி டாக்கி கொடுக்குறாள். உடனே எடுத்துட்டு வந்து நம்ம லீ கிட்ட கொடுக்குறா நம்ம எஞ்சு. உடனே அங்க இருக்கிற எல்லாருமே செம்மையா நம்ம எஞ்சுவை பாராட்டிட்டு இருக்காங்க. எஞ்சு, இனிமேல் எங்க பொருள் ஏதாச்சும் தொலைஞ்சு போச்சுன்னா நீ தான் கண்டுபிடிச்சு தர அப்படி எல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. நம்ம எஞ்சுக்கு செம ஹாப்பியா இருக்கு. ஆஃபீஸ்ல ரகல பண்ணாங்களா, அந்த ரவுடிங்க வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹெட்டுக்கு ஏதோ ஒரு கவர் கொடுக்குறாங்க. அதை வந்து ஒரு ஆள் பார்த்துட்டான். உடனே எல்லாருமே சொல்லிட்டு இருக்கான், அவர் இந்த மாதிரி லஞ்சம் பணம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு, இப்ப கூட பாருங்க அவளோட கோட் பாக்கெட்ல தான் அந்த பணம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயம் நம்ம கமர்ஷியல் டிபார்ட்மெண்டோட ஹெட்டுக்கும் தெரியுதா. உடனே நம்ம ஹெட் கிட்ட வந்து சொல்றாங்க, அங்க பாருங்க அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு, அதுவும் அவர் பாக்கெட்லயே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க. ஆனா நம்ம ஹெட் அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அவர்னா அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு, சும்மா போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம டேரக்டரும் கேட்டுருவாரு. யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, யார் லஞ்சம் வாங்கியிருக்காரு, உங்க டிபார்ட்மெண்டா கமர்ஷியல் டிபார்ட்மெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பாரு. நம்ம கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் ஹெட் செம்மையா வளரிடுவாங்க. அதுல டேரக்டரும் கண்டுபிடிச்சிருவாரு, நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹெட் தான் வந்து காசு வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு. உடனே அவரை கூப்பிட்டு வச்சு தனியா பேசிக்கிட்டு இருப்பாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ வேலையை விட்டு போறதா இருந்தா இந்த சொல்லிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரி லஞ்சம் வந்து பப்ளிக்கா வாங்கிட்டு இருக்க, லஞ்சம் வாங்குறதா இருந்தா யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரி பப்ளிக்கா பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹெட் வந்து திட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனி கிட்ட இப்பதான் நம்ம மேனேஜரே சொல்றாரு, இங்க பாரு அவர் கவர் தான் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோனி சொல்றா, எனக்கு அந்த கவர்ல என்ன இருக்குன்னு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாளா. என்னது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜரும் ரொம்பவே ஆச்சரியமா கேட்பாரு. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம டேரக்டரும் அந்த கவரை ஓபன் பண்ணுவாரு. இந்த சைட்ல நம்ம ஹீரோனி அதுல மரவள்ளி கிழங்கு இருக்குன்னு சொல்வா. கரெக்டா அதே மாதிரி மரவள்ளி கிழங்கு தான் இருக்கும். நம்ம டேரக்டருக்கு செம்ம பல்ப் ஆயிடும், செம்மையா அசிங்கப்பட்டு போயிடுவாரு. ஈவினிங் டைம்ல நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போலாமான்னு சொல்லிட்டு கேட்பா. ஆனா நம்ம ஹீரோ வந்து இல்ல இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லிடுவார். கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஹீரோனி ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயினி மேல தோல் மேல கை போட்டு பேசிக்கிட்டு இருப்பான். என்ன இவனுக்காக நல்ல ரெஸ்டாரண்ட்னா கேட்டு வச்சு, ஆனா இவன் பாரு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான், நான் பேசாம அவன் கூட வரவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தரன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுவான். நம்ம ஹீரோயினி ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருப்பான், நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன்ல, கண்டிப்பா அவன் ஜெலஸ் ஆயிட்டு இந்த 3 நிமிஷத்துல வெளியில வருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோ வரவே மாட்டாரு. நம்ம ஹீரோயினிக்கு செம்ம கடுப்பாயிடும். நம்ம ஹீரோயினி ஃப்ரெண்டே திட்டிட்டு இருப்பான், என்ன ஆள் இவன் 3 நிமிஷத்துல வெளியில வந்துருவான்னு சொல்லிட்டு பார்த்தா வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோயினியும் ஃப்ரெண்டும் கிளம்பி போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவசர அவசரமா வருவாரு. ஆனா அதுக்குள்ளார இவங்க கிளம்பி போயிடுவாங்க. செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டே ஃபுல்லா பார்ட்டி பண்றதுக்காக போவாங்க. ஆனா நம்ம எஞ்சி மட்டும் வரமாட்டாளா. அப்போ ஒருத்தவங்க கேட்பாங்க, என்ன பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியில போறியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஆமான்னு சொல்லிட்டு நம்ம எஞ்சியும் சொல்லிடுவா. அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம எஞ்சி மட்டும் தனியா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருப்பா. நம்ம எஞ்சி இந்த மாதிரி தனியா சாப்பிட்றத நம்ம லீயும் பார்த்துருவாரு. நம்ம லீக்கு அப்பதான் தெரியும் இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்னா யாரும் இல்லை, இவ சும்மா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு அப்பதான் தெரியும். நம்ம டேரக்டர் தனியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன்
ஹெட் போயிட்டு பேசுவார். உன்னைய வந்து பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். உனக்கு வந்து அந்த டேரக்டர் பதவி மேலே ஆசை. உன் கூட ஃப்ரீயாக பேசுறது கூட இப்போ யாருமே இல்லை. உனக்கு புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு அட்வைஸை போட்டு அவர் பட போவார் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹெட். இந்த சைடில் நம்ம ஹீரோனியும் ஃப்ரெண்டு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோனி கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பான். எதுக்கு உனக்கு வந்து ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினி பக்கமாக சொல்லிக்கிட்டு இருப்பான். எனக்கு அவருக்கு இதை பிடிக்கும், அதை பிடிக்கும், எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதையாக அடிச்சுட்டு இருப்பாளா. நம்ம ஃப்ரெண்டுக்கு போதும் 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 நிறுத்து, இதெல்லாம் வந்து நீ என்கிட்ட சொல்லக்கூடாது, அவன்கிட்ட போயிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமகானில் சொல்லுவானா. உடனே நம்ம ஹீரோயினி ஆமாம் இதுவும் நல்ல ஐடியா தான் சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத அப்படியே நிறுத்திட்டு அவ பாட்டா வந்து நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக போயிடுவா. நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமா நடந்து வந்துருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயினி போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுவா. எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களை பற்றி எனக்கு நிறையா விஷயம் தெரியாது தான், ஆனால் வந்து எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களோட பதிலுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் வெயிட் பண்ணுறதுல ரொம்பவே திறமைசாலி. நான் 3 வருஷமாக ஏர்போர்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்காக நான் இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் உங்கள் பதிலுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோக்கு தரையாக கண்ணீரே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோனி செம குஷியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. என்னதான் கதைன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனியை டேட்டிங் கூப்பிட்டுருப்பாரு. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு இருப்பாரு. மற்றவங்க அவரை எப்படி பார்த்தா என்ன, அவருக்கு பிடிச்ச பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா போதும்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சிருவாரு. அதனால அவரோட டிவைஸை இனிமேல் யூஸ் பண்ணவே வேணாம், அவள்கிட்ட உண்மையா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட டிவைஸ் எல்லாத்தையுமே கைட்டி வச்சுட்டு வீல் சேர்ல பார்க்குக்கு வந்துருப்பாரு. அப்ப இந்த சைட்ல நம்ம ஹீரோயினி செம குஷியா வந்துருப்பா. அப்ப பார்த்தா ஏர்போர்ட்ல ஒரு ரவுடி வந்து செம்மையா ரகலை பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட அவங்க 2 பேரும் லவ் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு இப்ப பிரேக்கப் சொல்லியிருக்கும். அதனால அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயினி அங்க போயிட்டு தடுப்பால. அப்ப நம்ம ஹீரோயினியோட கையில அவன் கிழிச்சு விட்டுருவான். அதனால நம்ம ஹீரோயினி கையில இருந்து செம்மையா ரத்தமா ஒழுகிட்டு இருக்கும். அப்ப நம்ம எஞ்சி கூட கேட்பா, என்ன ஆச்சு உனக்கு இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயினி மயங்கிற ஸ்டேஜ்ல இருப்பா. அப்ப கூட நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பா. அவர் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருப்பா. இந்த சைட்ல நம்ம டி வந்து அந்த ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம எஞ்சி நம்ம ஹீரோ கால் பண்ணி நம்ம ஹீரோனிக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லுவா. கரெக்டா அந்த நேரத்துல ஒரு ஆள் வந்து நம்ம ஹீரோட போனை தட்டி விட்டு போயிடும். அதுல நம்ம ஹீரோட போன் கீழே விழுந்துரும். நம்ம ஹீரோவும் அந்த போனை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாரு. அதுக்குள்ளார நம்ம ஹீரோவும் அந்த வீல் சேர்ல இருந்து அப்படியே கீழே விழுந்துருவாரு. நம்ம ஹீரோட கை கால்னா செம்மையா அடிபட்டுரும். நம்ம ஹீரோ அப்பயுமே தவழ்ந்து அந்த போனை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பாரு. நம்ம ஹீரோவும் கால் பண்ணுவாரு நம்ம எஞ்சுக்கு. ஆனா நம்ம எஞ்சு வந்து நம்ம ஹீரோனியை பாத்துக்கிற பிஸியில கால் அட்டன் பண்ண மாட்டா. அந்த ரவுடி நம்ம லீயோட மூக்கிலே கொத்திட்டு அவன் பார்த்தா தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். நம்ம லீயோ அவனை பிடிக்கலான்னு பாப்பாரு. அதுக்குள்ளார அவன் தப்பிச்சு ஓடிடுவான். இந்த சைட்ல நம்ம ஹீரோனியோட அம்மா ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துருவாங்க. நம்ம ஹீரோனியை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனி அப்ப கூட தூக்க கழகத்துல கூட நம்ம ஹீரோட பேரை தான் சொல்லிக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனியை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கீழே விழுந்த இடத்துல இருப்பார். அப்ப கூட ஒரு கப்புள்ஸ் வந்து கேட்பாங்க, நாங்க வேணாலும் உங்க வீல் சேர்ல உட்கார வைக்கவான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏஞ்சி வருவாரு. நம்ம ஹீரோனியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு காரே கிடைக்காது. நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. இந்த சைட்ல நம்ம லீய போட்டு நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ஹெட் செம்மையா திட்டிட்டு இருக்காரு. நியூஸ் பேப்பர்னா பாரு, உன்னைய பத்தி எவ்வளவு அசிங்கமா போட்டிருக்காங்க பாரு, எவ்வளவு கேவலமா நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ஹெட் செம்மையா திட்டிட்டு இருக்காரு. லாஸ்ட்ல அவரே கேட்கிறாரு, இப்போ உன்னோட மூக்கு எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. உடனே நம்ம எஞ்சி சொல்றான், அவருக்கு பயப்படுற மாதிரி எல்லாம் இல்ல, நல்ல வேலைக்கு ஃபிராக்சர்னா ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ பதில் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவரோட டிவைஸ் எல்லாம் போட்டு போயிட்டு எல்லாருமே விசாரிக்கிறாரு. அந்த ஆள் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாரு அந்த பொண்ணுகிட்ட இருந்து. உடனே அந்த ஆளை பார்த்து செம்மையா அடிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஃபுல் கவர்ல இருக்காரு. அவரோட கண்ணு மட்டும்தான் தெரியுது. நம்ம ஹீரோட கண்ணை பார்த்தே அவன் பயப்பட ஆரம்பிச்சிடுறான். செம்மையா அடிக்கிறாரு, செம்மையா பலந்து எடுக்கிறாரு. நம்ம ஹீரோ லாஸ்டா ஒரு பஞ்சை விட வருவாரு. அப்ப அவன் லைட்டா நகர்ந்துருவான். இல்லைன்னா அவனோட தலையே செதறி இருக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாலாம் அடிப்பாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவனை சும்மா எல்லாம் விட மாட்டாரு. செம்மையா அவனை அடிச்சு பொலந்துருவாரு. அதுக்கப்புறமா அவனை வந்து ஏர்போர்ட்ல இருக்கிற ரெஸ்ட் ரூம்ல கட்டி போட்டு வந்து ஒரு டெலிஃபோன் பூத்ல இருந்து கால் பண்ணி சொல்வாரு, இந்த மாதிரி அந்த ஆள் வந்து அந்த ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்கான், போயிட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. சிசிடிவி கேமரா வழியா பாப்பாங்க அந்த ஆளை யார் வந்து இந்த மாதிரி கட்டி போட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ஹெட் தான் பாப்பாரா. நம்ம ஹெட் வந்து கண்டுபிடிச்சிருவாரு, இது ஹீரோ தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹெட் கிட்டையும் சொல்வாரு, உனக்கு இவனை பார்த்தா யாரோ மாதிரி தோணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நம்ம ஹெட், எனக்கு ஒன்னும் யாரும் மாதிரி தோணலே, உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா உங்களோட வச்சுக்கோங்க, என்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க செமையா சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம டாக்டர் இந்த விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம டாக்டர் வந்து நம்ம ஹீரோ பிடிச்சி செமையா திட்டிட்டு இருப்பாரு, உன்னோட பவர்ஸ் வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நீ ஒரு நார்மலான லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டா அதனாலதான் இந்த டிவைஸ் உருவாக்குனது, இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் செமையா திட்டிட்டு இருப்பாரு. நம்ம லீயோட மூக்குல அடிபட்டிருக்கல, அதனால நம்ம எஞ்சி வந்து ஒரு ஆயில்மெண்ட் மூக்குல தடவறதுக்காக கொடுக்குறா. அப்பயுமே நம்ம லீ கேட்கிறாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்பயுமே நம்ம எஞ்சி, நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட சாப்பிட போறேன், அதனால உங்க கூட சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்கா. அப்ப நம்ம லீ வந்துட்டு, உங்களை பாக்குறதுக்கு எஞ்சு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே பேசுறாரு. அடடே, நீங்க எஞ்சு தானே, நீங்க என்ன தனியா உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க, உங்க பாய் ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரா நம்ம லீ. உடனே நம்ம எஞ்சு அவளோட கௌரவத்தை எடுக்காம, என் பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை, அதனால அவன் கோச்சிக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறோம். சரி, அப்ப நான் அவங்க கூட உட்காந்து சாப்பிடுறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவர் பாட்டா சாப்பிட்டு இருக்காரு. அப்படியே சைடு பை சைடு நம்ம என்ஜிஓ கலாச்சிட்டும் இருக்காது நம்ம ஹீரோனியை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. நம்ம ஹீரோனியும் பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியோட அம்மாவை பாக்குறாரு. நம்ம ஹீரோனியோட அம்மா சொல்றாங்க, எனக்கு தெரியும் நீங்க தானே எனக்கு ஏர்போர்ட்ல ஃபர்ஸ்ட் எய்ட்னா கொடுத்தீங்க, நீங்க தானே என் பொண்ணு லவ் பண்றீங்க, உங்களோட கையில தானே வலியே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் என் பொண்ணு தான் உங்களை பத்தி சொல்லியிருக்கா, எனக்கு தெரியும் நீங்க அவளை லவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, உங்கள்கிட்ட ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு தெரியும், அதை நீங்க என் பொண்ணுகிட்ட சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லவ் பண்ணும்போது இந்த மாதிரி எதுவுமே மறைச்சிட்டு இருக்க கூடாது, அவள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோனியோட அம்மா வந்து நம்ம ஹீரோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் கூப்பிட்டுருப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஹீரோவும் பரபரப்பா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏஞ்சி கிளம்பிட்டு இருப்பாரு. இந்த ட்ரெஸ் போடலாமா, அந்த ட்ரெஸ் போடலாமா, இந்த ட்ரெஸ் நமக்கு சூட் ஆகுமா, இந்த பேண்ட் நல்லா இருக்குமா, அந்த பேண்ட் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு செம்மையா யோசிச்சுட்டு கிளம்பிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினி காலங்காத்தால ஏஞ்ச உடனே கிச்சனுக்கு தான் வருவோம். அம்மா நீங்க சமைக்கிறது தாமா பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நேரா கிச்சன்ல வந்து அவங்க அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பா. சரி என்னை பாராட்டினது போதும், கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லுவாங்களா. அப்பதான் நம்ம ஹீரோனி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோனிக்கு செம்ம சிங்கமா போயிடும். ஏன்னா நம்ம ஹீரோனி மூஞ்சி கூட கல்வி இருக்க மாட்டா, தலையெல்லாம் அலங்கோரமா கிடக்கும். உடனே ரூம் குள்ளார போயிட்டு ஃபுல் மேக்கப் போட வெளியில வருவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்வா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்களா அந்த இதெல்லாம் மறந்துருங்க, இதுதான் ஒரிஜினல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பா. அப்ப கூட நம்ம ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஏன்டி நான் இங்க ஒரு ஆள் இருக்கேன்டி, என்னையெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிற, அவன்கிட்ட மட்டும் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் செம்மையா கிண்டல் பண்ணிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அவன் ஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருப்பான். நம்ம ஹீரோனி செம்மையா திட்டிட்டு இருப்பான். டே நான் எத்தனை வாட்டி தான் சொல்றது, சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாடா, ஏன்னா இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர, இந்த ஃப்ளவர்ஸ் என்ன சாப்பிடவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவான், உனக்கு எவன்டி வாங்கிட்டு வந்தான், ஏன்னா எங்க ஆன்டி தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியோட அம்மா கிட்ட ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். செம்ம ஜாலியா நம்ம ஹீரோனியும் நம்ம ஃப்ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனியை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. அந்த ரவுடி நம்ம லியோ நம்ம ஹீரோனியை பார்த்து நக்கலா சிரிப்பானா. நம்ம ஹீரோ வந்து முறைச்சு பார்ப்பாரு. அவரோட கண்ணை பார்த்த உடனே அந்த ரவுடிக்கு தெரிஞ்சிடும் இவர் தான் நம்மள அடிச்சதுன்னு சொல்லிட்டு அவன் செம்மையா அதுக்கப்புறமா பயந்துருவான். அவன் பயப்படுறத நம்ம செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட்டும் பார்த்துருவாரு. நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்பாரு, இதுக்கு முன்னாடி அவனை பார்த்திருக்கியா என்ன, அவன் ஏன் உன்னைய பார்த்து பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிள்ளை மாதிரி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து நம்ம ஹீரோனி என்ஜூ லீக்கிட்டனா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோனி கேட்டு இருப்பா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உடனே நம்ம லீ கேட்பாரு, என்ன என்ஜூ என் கூட வரியா இல்லைன்னா உன் பாய் ஃப்ரெண்ட் கூட போயிட்டு சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரா. நம்ம என்ஜூ இல்ல நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ஜூ வந்துருவா. அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு சாப்பிடுவாங்க. நம்ம என்ஜூ நம்ம ஹீரோனியை செம்ம காரமா சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கும் நம்ம லீக்கும் சுத்தமா காரம் செட் ஆகவே ஆகாது. உங்க கண்ணுல இருந்து தனியா ஊத்திட்டு இருக்கும், செம்ம காரமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியும் என்ஜியும் செம்மையா டெசர்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணி வகையா சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம லீக்கும் ஹீரோக்கும் என்ன டெசர்ட் ஆர்டர் பண்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனியோட வேவ் லென்த் நம்ம என்ஜியோட வேவ் லென்த் ஒரே மாதிரி இருக்கும், செம்மையா சிங்க் ஆவாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் செம்ம ஜாலியா ரைட் எல்லாம் போவாங்க. நம்ம லீ ஹீரோயினா ஜாலியா அந்த ரைடை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம என்ஜி மட்டும் சீரியஸா அந்த ரைடை வந்து விளையாண்டுட்டு இருப்பா. செம்ம ஜாலியா இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம லீ வந்து நம்ம என்ஜிஓ வீட்டுல விடுறதுக்காக போவாரு. போன உடனே நம்ம என்ஜி கால் பண்ணுவாரு, அவள்கிட்ட பேசலாம்னு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவரால் பேசவே முடியாது. நீ கொடுத்த ஆயில்மெண்ட் எப்படி தடவணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சமாளிச்சிருவாரு. அவளும் வந்து எப்படி தடவணும்னு மட்டும் சொல்லிடுவா. நம்ம ஹீரோ ஒரு ரவுடி அடிச்சால அந்த ரவுடி வந்து யாரோட கேங்குன்னு பார்த்தா 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அண்ணனை போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்கல்ல அவங்களோட கேங் தான். அந்த ஆளுங்க வந்து நம்ம ஹீரோட அண்ணன்கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என் ஆள் வந்து உங்களோட ஸ்டாஃப் யாரோ கையில குத்திட்டானா, அதனால அவனை ஜெயில தூக்கி போட்டுருக்காங்க, அவனை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணி விட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து நம்ம பிளானிங் அண்ட் ஆபரேஷன் ஹெட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பிளானிங் அண்ட் ஆபரேஷன் ஹெட் சொல்லிடுறாரு, என்னால இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணவே முடியாது, இது வேற ஏதாச்சும் ஹெல்ப்பா இருந்தா கூட பண்ணலாம், இதுலன்னா என்னால மூக்க நுழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆள் சொல்றான், யாரோ ஒருத்தன் என் ஆளே அடிச்சிருக்கான், அதுவும் அந்த ஆளோட பேர் வேற உன் தம்பி பேர் மாதிரி இருக்கு, உன் தம்பியா என்ன அந்த பேசஞ்சர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே நம்ம பிளானிங் அண்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட், எனக்குனா அந்த மாதிரி யாருமே தெரியாது, அந்த மாதிரி யாரும் ஒர்க் பண்றாங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம பிளானிங் அண்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஏன் இந்த மாதிரி சொல்றான்னா நம்ம ஹீரோ வந்து இந்த பிரச்சனைக்குள்ளார இழுத்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி இந்த பிரச்சனைக்குள்ளார இன்வால்வ் ஆயிட்டார்ல. அதுக்கப்புறமா அந்த ஆள் வந்து அவங்க ஆளுங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கான், அந்த பேசஞ்சர் சர்வீஸ்ல இருக்கான்ல அவனை வந்து ஒரு கண் வச்சுக்கிட்டே இருங்க, அவன் எங்க போறான் வரான்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்கள்ட்ட தகவல் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இவங்கள்ட்ட இருந்து நம்ம பிளானிங் அண்ட் ஆபரேஷன் ஹெட் காப்பாற்ற போகும்போது தான் நம்ம ஹீரோட கை கால் தான் போச்சு. இப்ப பிளானிங் அண்ட் ஆபரேஷன் ஹெட் இவங்க கூட ஒட்டு உறவாடிட்டு இருக்காரு. என்ன கதைனே தெரியல. நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும் ஏன் இந்த மாதிரி பிளானிங் அண்ட் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் ஜாலியா நல்லா போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உடனே நம்ம ஹீரோனி சொல்றா, நான் நம்ம ஹெட் மாதிரி ஒரு சூப்பரான ஆள் ஆகணும், அவங்கள மாதிரி நான் நடந்துக்கணும் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாளா. உடனே நம்ம ஹீரோ சொல்வாரு, இன்னைக்கு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே நம்ம ஹீரோனி, இன்னைக்கு தான் முடிஞ்சு போச்சு, என்ன பாரு நைட்டே ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனி அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அவரோட ஷர்ட்டையும் கைட்டி காமிப்பாரு. அவரோட கையில அப்படியே அந்த டிவைஸ் தெரியும். நம்ம ஹீரோனி அதை அப்படியே ஷாக்கிங்கா பாப்பா. நம்ம ஹீரோவும் அப்படியே நம்ம ஹீரோனி கிட்ட அந்த
கையை காமிச்சிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் வீடியோல தான் தெரியும் நம்ம ஹீரோயினியோட ரியாக்ஷன் என்ன, நம்ம ஹீரோவோட இந்த கையை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோவை ஏத்துப்பாளா மாத்தாளா, நம்ம ஹீரோ கிட்ட அவ என்ன சொல்ல போறான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோல தான் தெரியும். செல்லகுட்டீஸ், லவ் யூ செல்லகுட்டீஸ், பை செல்லகுட்டீஸ்.